வணக்கம். சர்வதேச அரங்கில் மிகவும் கூர்மையான ஒரு நகர்வு அரங்கேறியுள்ளது. சமீபத்திய மோதலின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்து இந்தியாவிற்கு நெருக்கடி கொடுத்த துருக்கிக்கு இப்போது இந்தியா பதிலடி கொடுக்கிறது. ஆப் சிந்தூர் நிகழ்வின் போது பாகிஸ்தானுக்கு அவசரமாக ட்ரோன்களை கொண்டு வந்து இறக்கியது துருக்கி. அத்துடன் புதிய ஆட்டோமன் என்ற கொள்கையின் கீழ் இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டும் ஆயுதங்களை வழங்கி இந்தியாவைச் சுற்றி ஒரு செல்வாக்கு வளையத்தை உருவாக்க துருக்கி முயற்சித்தது. இந்த சவாலை முறியடிக்க இந்தியா தனது காய்களை அமைதியாக நகர்த்தத் தொடங்கியது. இந்தியாவின் முதல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் மொராக்கோவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம். கவுண்டர் டெரரிசம், கடல்சார் பாதுகாப்பு போன்றவற்றுக்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதில் உச்சக்கட்டமாக இந்தியாவின் முதல் வெளிநாட்டு ஆயுத தொழிற்சாலை மொராக்கோவில் அமையவிருக்கிறது. ஆம், டாடா நிறுவனம் இங்கு வாப் போன்ற அதிநவீன கவச வாகனங்களை தயாரிக்க உள்ளது. இது ஒரு சாதாரண ஒப்பந்தம் அல்ல, இது மூலோபாய ரீதியிலான ஒரு நகர்வு. துருக்கியின் எதிரி நாடான மொராக்கோவுடன் கூட்டு சேர்வதன் மூலம் இந்திய கடற்படையின் ஆதிக்கம் இப்போது இந்து மகாசமுத்திரத்தை தாண்டி அட்லாண்டிக் பெருங்கடல் வரை நீள்கிறது. துருக்கி கூட கடும் பிரச்சனை உள்ள நாடுகளுடன் இந்தியா கைகோர்க்கிறது. இதுதான் துருக்கியை சுத்தும் இந்தியாவின் புதிய குவாட் வியூகம். மொராக்கோ, ஆர்மேனியா, கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் துருக்கியின் எதிரிகளுக்கு ஆயுத பலம் அளிப்பதன் மூலம் இந்தியா சவாலை எதிர்கொள்கிறது. கிரீஸ்க்கு துருக்கியின் S-400 சிஸ்டத்தை பைபாஸ் செய்யக்கூடிய 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய LR-LSCM குரூஸ் ஏவுகணைகள் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. சைப்ரஸ்க்கு துருக்கியின் கப்பல்களை தடுப்பதற்காக உலகின் அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை அமைப்பு கொடுக்கப்பட உள்ளது. ஆர்மேனியாவுக்கு பினாகா ராக்கெட் அமைப்புகள் மற்றும் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புகள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் இந்தியா ஏற்கனவே கொடுத்துள்ளது. இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூலம் இந்தியா தனது உலகளாவிய இராணுவ வர்த்தக இலக்கை நோக்கியும் நகர்கிறது. இன்று மொராக்கோ போன்ற ஒரு இஸ்லாமிய நாடு நமக்கு நெருங்கிய நண்பனாக வரும்போது மீண்டும் ஒரு போர் மூண்டால் துருக்கியை நெருக்கடிக்குள்ளாக்கும் அனைத்து மூலோபாய திட்டங்களுடனும் இந்தியா தயாராக உள்ளது. இந்தியாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய மூலோபாய வெற்றி. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.